கிறிஸ்துவுக்குள் பிரியமான உடன் விசுவாசிகளே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பான ஸ்தோத்திரங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு இன்றைய 6ஆம் ஞாயிறாகிய இந்த நாளிலே நாம் இன்னொரு விசேஷ நிகழ்வையும் நாம் கடந்த வியாழக்கிழமை ஆசிரித்தோம். அது என்னென்றால், கர்த்தர் உலக வாழ்க்கையை விட்டு அவர் உயிர்த்தெழுந்த பிறகு பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு நிகழ்வு. பரத்துக்கேறிய பண்டிகை, கர்த்தர் பரத்துக்கேறிய பண்டிகை இன்றைய ஞாயிறு இந்த நாளில நாம் ஆசிரிக்கிறோம். சண்டே ஆஃப்டர் அசென்ஷன். இந்த நாளில நாம் தியானிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அது சற்று நேரத்துக்கு முன்பதாக வாசித்த அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 26 வரை உள்ள பகுதி. இதற்கு ஒரு தலைப்பாக நான் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு, The Apostolic Office and its Role in the Early Church. ஆதி திருச்சபையில் அப்போஸ்தல ஊழியத்தின் பங்கு. ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாய் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்திலே எப்பொழுதும் பிரீதியா இருக்கிறது. ஆமென். பிரியமானவர்களே, ஏற்கனவே சொன்னவனமாக கடந்த வியாழக்கிழமை 29ஆம் தேதி மே மாதம் 2025 அன்று உலக திருச்சபை கர்த்தர் பரத்துக்கேறின பண்டிகை என்று சொல்லி ஆசிரித்தது. ஆகவே அதனுடைய விளைவாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் கர்த்தர் பரத்துக்கேறின பண்டிகை பிந்தின ஞாயிறு இந்த நாளை நாம் ஆசிரிக்கிறோம். இந்த நாளிலே விசேஷமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு தன்னுடைய சீஷர்களோடு அவர் இருந்த அந்த நாட்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கின்ற போது 1ஆம் அதிகாரத்தில் எவ்வளவு நாட்கள் அவர் இருந்தார்? 40 நாள் அவர் அவர்களோடு கூட இருந்து, அதன் பிறகு அவரோடு உண்டு உறவாடி அவர்களோடு தங்கி தாபரித்து அவர் கர்த்தருடைய சித்தப்படி அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அவர் தன்னுடைய சீஷர்களை கிட்டே வரவழைத்து மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 20 வசனங்கள் வரைக்கும் 3 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவர்கள் சீஷரை அருகே அழைத்து அவரிடத்துல, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசியுங்கள். இதோ உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்த சொன்ன ஆண்டவர் பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்பொழுது கவலையோடு அங்கே அவர் சென்ற இடத்தையே அங்கேயே பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது 2 தேவதூதர்கள் அவரிடத்துல வந்து 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்களை நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார். இதுதான் இந்த கான்டெக்ஸ்ட். எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண்டவர் மறுபடியும் திரும்பி வருவார். ஆகவே கொடுக்கப்பட்ட கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். சீஷர்கள் கர்த்தருடைய கட்டளையை, தி கிரேட் கமிஷன் என்று சொல்லப்படுகின்ற, தி ஃபைனல் மேண்டேட் என்று சொல்லப்படுகின்ற அந்த இறுதி கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளை சொல்லுகிறார். அதுவரைக்கும் போய், அதாவது எத்தனையோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த போது இவைகளை யாருக்கும் சொல்லாதீர்கள் என்று சொன்னார். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய செய்தியை, அவர் உபதேசித்த காரியங்களை போய் சொல்லி அவர்களை ஞானஸ்நானத்தின் மூலமாக மறுபடியும் என்னுடைய மந்தையில கொண்டு வந்து சேருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நடத்துகிறார். அந்த காரியத்தை இவர்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் இது கடவுளுடைய திருவுள சித்தம். இந்த உலகில ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் பரலோகத்திற்கு வர வேண்டும் என்பது
நம்மை படைத்த தெய்வத்தினுடைய திருவுள சித்தம். அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது நடக்கின்ற இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இறுதி கட்டளையை நிறைவேற்ற இவர்கள் அங்கிருந்து எருசலேமுக்கு கடந்து வருகிறார்கள் என்ற சம்பவத்தை தான் பார்க்கிறோம். 3 விஷயங்கள் மூலமாக இதன் மூலமாக இந்த செய்தியை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். முதலாவதாக பார்க்கின்ற போது, the disciples and early apostles believed in each other in fulfilling God's mission. ஆதி அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் கடவுள் ஊழியத்தை நிறைவேற்றும் பணியில் ஒருவருக்கொருவர் நம்பினார்கள். பிரியமானவர்களே, ஒருவருக்கொருவர் நம்பினார்கள் என்று சொல்லி இங்கே 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்குமா இருக்கின்ற பகுதியிலே நாம் பார்க்கிறோம். கட்டளை பெற்ற சீஷர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட அங்கிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள் என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே அது மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே அது அவ்வளவு தெளிவாக இல்லை. 12ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். சோ அந்த ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வர ஒரு நாள் பயணம் தேவைப்பட்டது. அவர்கள் வந்தது கலவரமாக வரவில்லை, கண்ணீரோடு வரவில்லை, எங்களை விட்டு போய்விட்டாரே வேதனையோடு வரவில்லை, சந்தோஷமாக வந்தார்கள் என்று சொல்லி லூக்கா 24ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்துல கட்டளை பெற்ற சீஷர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வந்தவர்கள் தங்களை ஊழியத்திலே கடவுள் சொன்ன அந்த ஊழியத்திலே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே அவர்கள் வந்தவுடனே அந்த 13ஆம் வசனத்திலே அவர்கள் அந்த மேல் அறையிலே ஏறினார்கள் என்று பார்க்கிறோம். அப்பர் ரூம் என்று சொல்கின்ற போது இந்த மேல் அறை என்பது மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது. இந்த இடத்திலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது தாம் காட்டிக் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக ராபோஜனத்தை ஏற்படுத்தின இடம் அந்த இடம்தான், அந்த மேல் வீடு. So in this first assembly we see the following people. யார் யார் அங்கே போய் இருக்கிறார்கள் என்றால், அங்கே எவ்வளவு சீஷர்கள் போகிறார்கள் என்று பார்க்கின்ற போது 11 சீஷர்கள் போகிறார்கள், மைனஸ் ஜூடாஸ் காரியர். ஏனென்றால் அவர் இல்லை, அவர் மரித்து போன, அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 11 சீஷர்கள். அடுத்து ஸ்திரீகள், இயேசுவின் தாயாகிய மரியாள், அடுத்து இயேசுவின் சகோதரர்கள் என்று, சகோதரர்களும் உண்டு, சகோதரிகளும் இயேசு சுவாமிக்கு உண்டு. அதாவது இந்த மனுஷீக அந்த பந்தத்தின் மூலமாக பிறந்தவர்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர். அதனுடைய விவரங்களை நாம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55லிருந்து 56 வரைக்குமாய் ஒரு இடத்துல பார்க்கிறோம். இன்னொன்று மார்க்கு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மற்ற சீஷர்களும் இருக்கார்கள். இப்படி அந்த இடத்துல எவ்வளவு பேர் சேர்ந்தார்கள் என்றால் 11 பேர் மாத்திரமல்ல, இயேசு தாயாக மரியாள் மாத்திரம் 120 பேர் சேர்ந்தார்கள். அங்கேயே சீஷர்கள் கடவுள் சொன்ன அந்த திட்டத்தை நிறைவேற்ற அங்கேயே அதிகரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஊழியத்திலே ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களும் பெரிய அளவில் பங்கெடுத்ததை பார்க்கிறோம். ஏனென்றால் உயிர்த்தெழுதலின் செய்தி முதலாக உலகுக்கு அறிவித்தவர்கள் பெண்கள். அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் பெண்கள். இது கடவுளுடைய திருவுள சித்தம். ஆகவே ஊழியத்திலே ஆணுக்கு நிகராக பெண்களும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டம். ஆகவே இங்கே அந்த மேல் வீட்டிலே இவர்கள் எல்லாரும் கூடி வருவதை நாம் பார்க்கிறோம். 14ஆம் வசனத்திலே அந்த விவரத்தை நாம் பார்க்கிறோம். கூடி வந்த பிறகு நடக்கின்ற அந்த சம்பவத்தை தான் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே முக்கியமாக பார்க்கின்ற போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அங்கே வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுவை நம்பாத அவருடைய சீஷர்களும் கூட, அதாவது சகோதரர்கள் இல்லையா, அதாவது இயேசுவை ஊழியம் செய்து கொண்டிருந்த போது, அவர் கைது செய்யப்படுகின்ற போது அவரை பார்க்க வராத அவருடைய சகோதரர்கள் இப்பொழுது வந்திருக்கார்கள் என்றால், உயிர்த்தெழுந்த பிறகு அவர்கள் வந்திருக்கார்கள் என்றால், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர்களை அசைத்திருக்கிறது. அவருடைய உள்ளத்திலே கல்லான இருதயத்தை உடைத்திருக்கிறது, சதையான இருதயமாக மாற்றி இருக்கிறது. அவரை நம்பும்படியான ஒரு எண்ணத்தை, ஒரு விசுவாசத்தை அவர்களுக்கு கொடுத்தது என்று சொன்னால் அது மிகையாகும். ஆகவே இயேசுடைய சகோதரர்களும் அங்கே வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது முழு கீழ்ப்படிதலோடு கூட அப்போஸ்தலரின் இல்லையா, அப்போஸ்தலர் ஐக்கியத்தோடு அவர்கள் சேர்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ
obedience to God's word is a mark of true salvation. கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு கூட இருந்த பொழுது அந்த ரட்சிப்பின் அவசியத்தை அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவத்தை உணராதவர்கள் இப்பொழுது உயிர்த்தெழுந்த பிறகு கீழ்ப்படிந்து அவரிடத்துல அவருடைய மந்தையிலே வந்து சேர்கிறார்கள் என்றால் அவருக்கு சாட்சி கொடுக்க அவர்கள் வந்தார்கள் என்றால் இதுதான் உண்மையான ரட்சிப்பின் அனுபவம். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொண்டவர்கள் அந்த ரட்சிப்பின் செய்தியை சும்மா வைத்துக் கொண்டிருக்க முடியாது, அதை சொல்ல வேண்டும். ஆகவே தான் இங்கே அவருடைய சகோதரர்களும் வருவதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். மெயின்டைன்ட் brotherly love, சகோதர ஒற்றுமையிலே என்று பார்க்கிறோம் இல்லையா? அந்த they were in one accord in prayer and supplication. ஜபத்திலும் வேண்டுதலிலும் அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள். அந்த ஒருமனம் என்பது, இந்த ஒன்னஸ் என்பது யூனிட்டி இல்லையா? இந்த ஒற்றுமை என்பது எல்லாருக்கும் தேவை. முக்கியமாக கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு மிக மிக முக்கியமான தேவை என்பதை இதன் மூலமாக நாம் பார்க்கிறோம். இங்கே அந்த முக்கியமான அந்த சொற்றொடரை தான் அந்த ஒரு phrase இல்லையா நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு they all were with one accord, quote and unquote. அதை பார்க்கின்ற போது this phrase comes 6 times in the book of Acts. அப்போஸ்தல நடபடிகளிலே 6 முறை இந்த சொற்றொடர் வருகிறது. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருந்தா எப்பவுமே அந்த யூனிட்டி ஸ்ட்ரென்த் என்றதை பார்க்கிறோம் இல்லையா? ஒற்றுமை அது எப்பொழுதுமே அது பலத்தை கொடுக்கிறது. தனியாக இருந்து செய்ய முடியாது. ஆகவேதான் இரண்டு பேராக அனுப்பினார் என்றால் அதுவும் ஒரு குழு தான். அது ஒரு அதாவது ஒரு என்ன சொல்லலாம், அது தனியாக இல்லை, அது ஒரு கூட்டமாக ஒரு குழுவாக செல்லுகின்ற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 133 நாம் பார்க்கின்ற போது இன்றைக்கு நம்ம வாசிக்கின்ற சங்கீதம் 133:1 இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. பாருங்க, அதெல்லாம் திருச்சபையில அதை நீங்கள் அனுபவியுங்கள் சகோதர சகோதரிகளாக. இந்த அனுபவத்துல நீங்கள் கர்த்தரை துதிங்கள் என்று சொல்வது இதுதான் அந்த அனுபவம். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. இங்கதான் நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகளாக, தாய் தகப்பன்மார்களாக, பாட்டன் பாட்டிகளாக, பிள்ளைகளாக, பேர பிள்ளைகளாக எல்லாரும் சேர்ந்து நாம் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற ஒரு அந்தஸ்து நமக்கு கொடுத்துதான் நாம் வருகிறோம். ஆண்டவரை தொழுது கொள்கிறோம். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு சந்தோஷமாக கடந்து செல்கிறோம். இதுதான் இந்த ஃபெலோஷிப் என்பது. பிரியமானவர்களே, இந்த சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகின்ற இந்த வார்த்தை பார்க்கின்ற போது இந்த ஒருமித்து வாசம் பண்ணுகின்ற சகோதர சகோதரிகளாக ஒரு குடும்பமாக, இது ஒரு குடும்பம் போன்ற ஒரு காரியம். கடவுள் ஏற்படுத்தின குடும்பம், இது குடும்பம் தான், திருச்சபை குடும்பம். இங்கே நம்முடைய தகப்பன் தாய் அவர் ஆண்டவர். சோ ஆகவே இந்த சகோதரிகள் என்ற அந்த ஒற்றுமையில கிரேக்க வார்த்தை சொல்லுகின்ற பிலதெல்பியா என்று சொல்லி பிலோஸ் அடல்போஸ் என்ற அந்த வார்த்தை பார்க்கின்ற போது brotherly love என்று சொல்லி, பிரதர் என்று பார்க்கின்ற போது இட் இஸ் a generic statement. அதுல சிஸ்டரும் உண்டு இல்லையா? கடவுளுடைய படைப்பை நாம் அதாவது குறையாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. இங்கே எழுதப்படாமல் இருந்ததுனால அது ஆண்களுக்கு மாத்திரம் என்று பெண்களுக்கு விடப்பட்டார்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய ஊழியத்துல 12 பேர் மாத்திரம், 11 பேர் மாத்திரம் அல்ல, இன்னொருவர் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார். அது மாத்திரமல்ல, 120 பேர் இங்கே கூடியிருப்பதை நாம் பார்க்கிறோம். 17 நாட்களில் சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது என்று பார்த்தோம். இப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சியை கடவுள் ஏற்படுத்துகிறார். நீயும் நானும் இந்த உலகத்துல பக்த கோடிகளாக அழைக்கப்படவில்லை, அவரை பின்பற்றி செல்லுகின்ற சீஷர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are not devotees but disciples to follow our Lord and Savior Jesus Christ and to proclaim the good news of our Lord Jesus. So இங்கே நாம் பார்க்கின்ற போது இந்த சங்கீதம் 133 3ஆம் வசனத்துல பிற்பகுதியில பார்க்கிற போது அங்கே கர்த்தர் என்னென்னைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இங்கே வருகின்ற போது இந்த ஒரு கார்ப்பரேட் வர்ஷிப்ல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இங்கேதான் அந்த அதாவது ஆரோனுடைய ஆரோனிக் பெனடிக்ஷன்
priestly benediction என்ற ஒரு ஆசீர்வாதம் இங்கே தான் கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு மேய்ப்பர் ஆயராக இருந்து கொண்டு ஆரோனுக்கு பிறகு அந்த வழியிலே வந்த அந்த நிலைமை இன்றைக்கும் தொடர்கிறது என்றால், இங்கே கடவுள் வாசம் செய்கிறதையும் அவர் ஆசீர்வதிக்கிறதையும் ஜீவனை கட்டளையிடுவதையும், ஜீவன் என்று பார்க்கும்போது இதெல்லாம் உயிரோட இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஜீவன், ஒரு அசைவு, ஒரு ஆவிலே அனல் உணர்வுகளாய் எழுப்பி பிரகாசிக்கிறதுக்கான ஒரு காரியத்தை திருச்சபைக்கு வருகின்ற போது, அவருடைய வார்த்தை கேட்கின்ற போது, அவருக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்ற போது, அவரை துதித்து பாடுகின்ற போது, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கின்ற போது, அவருடைய சாக்கிரமத்தில் பங்கு பெறுகின்ற போது, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கின்ற போது, இவைகள் எல்லாம் நமக்கு வருகிறது. வீட்டிலே இருக்கலாம், யூடியூப்ல நிறைய மெசேஜ் வந்து பார்த்துடலாம், அது கிடையாது. பிரியமானவர்களே, சத்தியம் கிடைக்காத பஞ்சகாலம் வரப்போகிறது. முன்பதாக நாம் தீவிரித்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருவோம். இதை நான் சொல்லியே நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது. நம்முடைய திருச்சபையுடைய செயலாளர் சொல்லியோ அல்லது எல்டர்ஸ் கவுன்சில் சொல்லியோ நீங்கள் வர வேண்டியதில்லை, நீங்களாக வர வேண்டும். ஏனென்றால் திருச்சபை உங்களுடையது, திருச்சபை உங்களுடைய, அதாவது உங்களுடைய உரிமை. இங்கே உங்களுடைய தாய் சபை என்று சொல்வார்கள, அந்த தாய் வீடு என்று சொல்கின்ற போது, அதாவது ஒரு மகளை கட்டி கொடுத்த பிறகு எனக்கு தாய் வீடு போறா அந்த உரிமையோடு வருவார்கள். அது போன்றதுதான். நீங்கள் வேறு எந்த இடத்துக்கு சென்றாலும் கூட நீங்கள் அந்நியராகத்தான் நீங்கள் பார்க்கப்படுவீர்கள். இது உங்களுடைய தாய் வீடு, தாய் சபை. ஆகவே எந்த வாரமும் நீங்கள் தவறாமல் வந்து கலந்து கொண்டு கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக அவரை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இதன் மூலமாக, ஏனென்றால் நீங்க ஆசீர்வாதத்தை, அந்த ஒரு மனதை, கடவுள் கொடுக்கிற அந்த ஜீவனை நாம் பெற்றுக் கொள்கிறோம் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். So இந்த ஒரு மனம், oneness, one accord in unity is what God intends even today in his mission and ministry. கர்த்தருடைய ஊழியத்துல அந்த ஒரு மனத்தை இன்றைக்கும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். They all continued with one accord in prayer and supplication. அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி, ஜெபம் என்பது நம்ம எல்லாரும் நம்முடைய தேவைகளுக்காக கடவுளத்துல ஏறெடுக்கின்ற ஒரு அது ஒரு ரிக்வயர்மெண்ட். நம்ம சொல்றோம், எனக்கு சக்தி வேணும் அப்பா கிட்ட சொல்லும் போது, எனக்கு பென்னு வேணும், எனக்கு நோட் புக் வேணும், எனக்கு ஒரு சாரி வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், பிஃபோர் மேரேஜ் நம்ம அப்பா கிட்ட கேட்போம். அப்பா என்ன பண்ணாரு, அதை கேட்பாரு. ஏன்னா அந்த உரிமை கொண்டாடுதல், உரிமை கொண்டாடுதல். அதே அப்பா கிட்ட உன்னுடைய ஃப்ரெண்டு ரொம்ப ஏழ்மை நிலைமையில இருக்கிறாரு, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஷர்ட் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட நீ வந்து வாங்கி கொடுன்னு அதிகாரப்படுத்த முடியாது. ஆனா உனக்கு நீ கேட்கலாம், எனக்கு கூட வாங்கி கொடுப்பா, நீ தான் என்ன பெத்த இல்லையா? சாகின அந்த உரிமை கொண்டாடுதல் என்பது இருக்குது இல்லையா? கேட்ப அந்த உரிமை கொண்டாடுதல். ஆனால் மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற போது அவங்களுக்கு ஒன்று தேவை என்று சொல்லி அது ஒரு விண்ணப்பமா வைப்போம். இட் இஸ் a supplication, ஒரு அதாவது மன்றாட்டு போல நம்ம வைப்போம். அப்ப அப்பா கேட்பார்ல. சோ இங்கே அவர்கள் செய்த காரியம், தங்களை பலப்படுத்திக் கொள்ள, ஆவிக்குரிய காரியத்திலே ஆத்துமத்திலே பலப்படுத்திக் கொள்ள அவர்கள் ஜெபித்தார்கள். மற்றவர்கள் நல்வாழ்வுக்காக அவர்கள் மன்றாடினார்கள். அதுதான் விண்ணப்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரேயர் அண்ட் சப்ளிகேஷன். விண்ணப்பம்ன்றது ஒரு அப்ளிகேஷன், ஒரு ஜாப் அப்ளிகேஷன் போடுறது போல. ஒரு 10 பேர் செலக்ஷன் பண்ணுவாங்கனாக்கா, ஒரு இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு 10 ஜாப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பொசிஷனுக்கு ஒரு 10,000 பேர் அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு காலம் ஆயிட்டு இருக்கும். சோ யார் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்பது அந்த செலக்ஷன் ப்ரோசஸ்ல அது தெரியும் இல்லையா? சோ அங்க விண்ணப்பத்தை நாம் அனுப்புகிறோம். விண்ணப்பத்தை நாம் அனுப்புகின்ற போது கடவுள் அதை ஏற்ற நாளிலே செய்வார். நம்முடைய விண்ணப்பம் என்னவாக இருக்க வேண்டும்? இந்த ஆதி அப்போஸ்தலருடைய விண்ணப்பம் என்னவாக இருந்தது என்றால், முழு உலகமும் ரட்சிக்கப்பட வேண்டும், முழு உலகத்துக்கும் சுவிசேஷம் அறிவிக்க எங்களை எடுத்து பயன்படுத்தும் என்று சொல்லி அவர்கள் தங்களை ஜபத்துல ஊற்றினார்கள் கடவுளுடைய பாதத்துல. திருச்சபையே, நீயும் நானும் கூட அதிகமாக ஜெபித்து நம்முடைய தேவைகளுக்கு மாத்திரமல்ல, அழிந்து போகின்ற நம்முடைய தேசத்துல வாழ்கின்ற மக்கள் அவர்கள் கர்த்தருடைய மந்தையில வர வேண்டும், அவர்களுக்கு சுவிசேஷம் செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் மன்றாட வேண்டும். அது இன்டர்செசரி பிரேயர், மற்றவர்களுக்காக செய்கின்ற ஜெபம். மற்றவர்களுக்காக நாம் செய்கிறோமா? நம்முடைய வீடுகளிலே தனி ஜெபம் உண்டா? குடும்ப ஜெபம் உண்டா?
இந்த பொது ஜெபத்துல, அதாவது கார்ப்பரேட் பிரேயர் உண்டா, உபவாச ஜெபம் உண்டா, கண்விழிப்பு ஜெபம் உண்டா இல்லையா? ஃபுல் நைட் பிரேயர் இல்லையா? இன்னைக்கு ஃபுல் நைட் பிரேயர் ஆஃப் நைட் பிரேயரா மாறி போயிடுச்சு. ஏன்னா போய் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதெல்லாம் குற்றச்சாட்ட சொல்ல. ஆனால் ஜெபம் என்பது மனுஷ வாழ்க்கையில இன்றியமையாது. தன்னுடைய ஆத்மாக்களை பலப்படுத்திக் கொள்ள, தன்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட, தன்னுடைய தகப்பனை நோக்கி வேண்டுதல் செய்வது, அது மாத்திரமல்ல மற்றவர்கள் நலன் காக்க அவர்களுக்காக வேண்டுதல் செய்வது என்பதை இந்த காரியங்களுக்கு பிரியமானவர்களே, இந்த ஊழியத்திலே மிக முக்கியமாக ஸ்திரீகள் அதிகமாக இருந்ததை பார்த்தோம். இன்றைக்கு திருச்சபை ஊழியங்களிலே பெண்களுக்கு உரிய பங்கு இருக்கிறதா என்று பார்க்கின்ற போது நம்முடைய திருச்சபை எடுத்துக்கலாம். நம்ம ஐஎல்சியில இருக்கிறதா? திருச்சபையிலே உண்டு. திருச்சபைக்கு மேற்பட்ட அந்த மற்ற பொறுப்புகளிலே சினாட் லெவல்ல, ஐஎல்சி லெவல்ல பெண்களுக்கு அதிகமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் குறைவு. அது அதிகமாக்கப்பட வேண்டும். அந்த இகாலிட்டேரியன் என்ற ஸ்டேட்டஸ் உருவாக்கப்பட வேண்டும். சமத்துவம் என்ற ஒரு காரியம், இந்த காரியத்தை அதிகமாக நம்ம திருச்சபையுடைய முன்னாள் தலைவர் திரு ஜாக்கப் லியாண்டர் சார் அடிக்கடி சொல்றார், பெண்களுக்கு அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு காலத்துல பெண்கள் பிறந்தாலே அவர்கள் ஒரு கெட்ட சகுனம், they were considered as a bad woman in the family. அப்படியாக நினைத்தவர்கள் அவர்களை அந்த இழிவான நிலையிலிருந்து மிஷனரிமார்கள் வந்து கடவுளை வார்த்தையை சொல்லி அவர்களை அதிலிருந்து விடுவித்தார்கள். So they have been emancipated from their bondage. அது மாத்திரமல்ல, அவர்கள் ஒரு எமான்சிபேஷன் மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஒரு, அதாவது சொந்த காலில அவர்கள் நிற்க வேண்டும், எம்பவர்மெண்ட் இல்லையா? இன்றைக்கு எல்லாரும் ஆண்களுக்கு நிகராக நாங்களும் நிற்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய வார்த்தை அப்படியாக தான் சொல்றது. இங்கே அந்த ஊழியத்தை செய்ய பெண்களும் வந்து சேர்ந்தார்கள். ஐஎம்சி சர்ச் கவுன்சில் யாராவது பெண்கள் உண்டா சார்? உண்டா? அது போன்ற நிலைமை வர வேண்டும். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு. ஆண்கள் தான் செய்ய வேண்டும் இருக்குதா? எந்த காரியம் ஆண்கள் செய்ய வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்குதோ அது செய்யப்பட வேண்டும். நம்முடைய சர்ச்சில் பாருங்க, ஆண்கள் பெண்களுக்கு அதாவது பாஸ்டல் ஆர்டினேஷன் கொடுக்கப்படவில்லை. இது நம்முடைய வேதத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஒரு சில சபைகளுக்கு அது அப்படி இஷ்டம், அதை நம்ம கேட்கிறேன். ஆனால் ஆசாரிய ஊழியத்துக்கு ஆண்கள் மாத்திரம் என்று சொல்லி நம்முடைய அந்த விசுவாசம் நமக்கு மிக தெளிவாக போதிக்கப்பட்டிருந்தது. அது ஆனால் மற்ற பொறுப்புகளிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய, சுவிசேஷ ஊழியம் செய்ய எல்லாரும் செல்ல வேண்டும். அங்க இருக்கிற ஆசாரியனும் செல்ல வேண்டும். ஆசாரியன் இங்க மட்டும் இருக்கக்கூடாது, வெளியே போக வேண்டும். எல்லாரும் சேர்ந்து செல்ல வேண்டும். அதுதான் கர்த்தருடைய ஊழியம். எல்லா முக்கியமான தலைமை பொறுப்புகளில் பெண்களும் வர வேண்டும். இனிவரும் ஜெபிக்கின்ற போது இந்த காரியம் பெரிய ஒரு அளவிலே அது வரும், நடக்கும். ஏனென்றால் இது கடவுளுடைய ஊழியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இரண்டாவதாக பார்க்கின்ற போது இந்த டிசைபிள்ஸ் அண்ட் அப்போஸ்டல்ஸ் பிலீவ்ட் இன் பிரேயர். முக்கியமாக இந்த பிரேயரை ஏன் அதிகமாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், விசுவாசிகள் எடுக்க போகிற எல்லா தீர்மானத்திலும் அவர்கள் ஜபத்தை வைத்து அங்கே முடிவு செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஜபம் என்பது மிக முக்கியமானது என்பதை நான் பல காரியங்கள் மூலமாக சொல்லியிருக்கேன். This is certainly good lesson for church. ஏனென்றால் இங்கே இன்றைக்கு வாசி கேட்ட சுவிசேஷ பகுதியில நான் பார்க்கின்ற போது யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 26 வரைக்கும் பார்க்கின்ற போது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிற சீஷர்களுக்காக அவர் மன்றாடுகிறார். So it is a intercessory prayer என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எப்படி இவர்கள் நாம் ஒன்றாக இருப்பது போல பிதாவும் இல்லையா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்றாக இருப்பது போல இவர்களும் ஒற்றுமையிலே அவர்கள் முன்மாதிரியாக அவர்கள் விளங்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். ஆகவே திருச்சபை என்று வருகின்ற போது இங்கே அந்த ஒற்றுமை, அந்த யூனிட்டி, அந்த ஒற்றுமை நமக்கு ஏற்படுகின்ற போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக விளங்குகிறது. இங்கே யூனிட்டி என்று பார்க்கின்ற போது அந்த ஒற்றுமை, இட் இஸ் கன்சர்ன்ட் வித் தி ஸ்பிரிச்சுவல் யூனிட்டி, ஆவிக்குரிய ஒரு ஒற்றுமை. இங்க வருகின்ற போது நாம் பலதரப்பட்ட மக்கள்,
பலதரப்பட்ட எண்ணங்கள் கருத்துக்கள் நம்மில உண்டு. ஆனால் இங்கே வருகின்ற போது ஆவிக்குரிய ஒற்றுமை அதிலே நாம் வளர வேண்டும் என்று கர்த்தர் அவருடைய சீஷர்களிடத்திலே எதிர்பார்த்தார். இன்றைக்கு உன்னிடத்திலும் என்னிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறார் ஆவிக்குரிய ஒற்றுமை. அப்படி இருக்கின்ற போதுதான் நாம் சிறப்பாக செயல்படுத்த முடியும். எல்லாரும் இணைந்து செய்கின்ற போது அங்கே ஒரு சந்தோஷம். ஆனாலும் கூட ஒரு குறை குற்றங்கள் யாராவது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், அதை பற்றி கவலைப்படவே கூடாது. பழுத்த மரத்திற்கு கல்லடி உண்டு. அதே போல எந்த ஒரு நல்ல செயல் செய்கின்ற போதும் அது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகிறது. விமர்சனம் என்பது நல்ல முறையிலும் சொல்லப்படும், பாராட்டுகளும் வரும். அதே நேரத்துல நம்மை தாறுமாறாக்குகின்ற வார்த்தைகளும் வரும். அதை பற்றி கவலைப்படாமல் கர்த்தருடைய நாமம் மகிமை அடைய வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் மனரமியத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆதி அப்போஸ்தலர்கள் சுவிசேஷ ஊழியத்தை செய்தார்கள். அதை போல நாமும் கூட திருச்சபையில கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்ய இந்த நாளில அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அன்று அவர்கள் ஊக்கமாக ஜெபித்ததன் விளைவாக அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெற்றதை நாம் பார்க்கிறோம். நாம் எவ்வளவு ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தரை நாம் நேசிக்கிறோம் என்பதை நம்முடைய ஜெபம் சொல்லுகிறது. The way we pray determines the way we love our God. நம்ம ஜெபிக்கவே இல்லைன்னா நம்ம கடவுளை நாம் நேசிக்கவே இல்லை என்று அர்த்தம். கடவுள் நம்மை அதிகமாக நேசித்ததனாலே பிதாவே நீரும் நானும் ஒன்றாக இருப்பது போல என்னுடைய பிள்ளைகளும் சீஷர்களும் ஒன்றாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி அந்த வேண்டுதலை நமக்காக வைக்கிறாரே. உனக்காக எனக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளின் சத்தத்தோடு பரிசுத்தாவியாகிய கடவுள் நமக்காக மன்றாடுகிறார், வேண்டுதல் செய்கிறார். அவர் நம்மை கரிசனை உள்ளவர். ஆகவே தான் இந்த காரியத்தை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இதை இங்கே நாம் கண்டுகொள்ள முடியும். ஜான் பன்யன் என்ற ஒரு தேவ ஊழியர் அவர் எழுதின ஒரு புத்தகத்துல பார்க்கிற போது இஸ் ஆத்தர் ஆஃப் பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ். அந்த புத்தகத்துல ஜபத்தை பற்றி அவர் சொல்கின்ற போது prayer is a shield to the soul, a sacrifice to God, a scourge for Satan என்று சொல்லி சொல்றார். அதாவது prayer is a shield to the soul, அதாவது ஜபம் ஆத்மாவுக்கு கேடயமாக இருக்கிறது. நீரே என் கேடகமும் என்னுடைய கோட்டையும் நான் நம்பி இருக்கிறோமா இருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிறோமாக ஜபம் நமக்கு ஒரு கேடயமாக இருக்கிறது. வருகின்ற எல்லா அஸ்திரங்களையும் எல்லா அதாவது அம்புகளையும் தடுத்து நிறுத்துகின்ற பிசாசானவன் ஏகின்ற அம்புகளை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு கேடயம் ஜபம். ஆகவே அவர் சொல்லுகின்ற ஜபம் ஆத்மாவுக்கு கேடயமா இருக்கிறது. a sacrifice to God. ஜபம் கடவுளுக்கு செலுத்தப்படும் ஒரு நற்பலி, ஒரு நல்ல பலி. துதி ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கிறவன் என்னை ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தர் செய்த நன்மையான காரியங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதுல அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். மூன்றாவது சாத்தானுக்கு கொடுக்கப்படும் சவுக்கடி. நீரும் நானும் அவருடைய வார்த்தையை நம்ம பலப்படுகின்ற போதுதான் பிசாசை எதிர்க்க முடியும். இல்லை என்றால் அவன் நம்மை விழுங்கி விடுவான். ஏனென்றால் நம்மை விழுங்கி விடத்தக்கதாக எப்பொழுது அதாவது விழுங்கி விடலாம் என்று கர்ஜிக்கின்ற சிங்கம் போல அவன் சுற்றி திரிகிறான் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த பிசாசை அதாவது எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கின்ற சிங்கம் போல சுற்றி திரிகின்ற இந்த பிசாசனை எதிர்க்க நமக்கு உனக்கும் எனக்கு தானி ஆண்டவர் கொடுத்துட்டாரா இல்லையா? பிசாசை எதிர்த்து நிற்க முடியுமா? யாக்கோபு 4:7 பார்க்கின்ற போது தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி submit yourself to God and resist the devil and it will flee from you. பிசாசை எதிர்த்து ஓடு என்று சொன்னால் அது ஓடும். நீ கர்த்தருக்கு பிரியமா நடந்து கொள்கின்ற போது, கர்த்தருக்கு உன்னை தாழ்த்தி அவருடைய சித்தத்தை நீ செய்கின்ற போது எல்லாம் கூடும். ஏனென்றால் ஆண்டவர் செய்த என்னில் விசுவாசமா இருக்கிற என்னை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்வான் என்று அவர் சொன்னார். வேறு போகிற போது அவருடைய அந்த அதாவது அங்கினுடைய அந்த நிழல் பட்டு சுகமானார்கள் என்று சொல்லி, ஆனால் இயேசுவை நடந்து போகும்போது அது போல நடக்குது. அப்போ பெரிய காரியத்தை உன்னாலும் என்னாலும் செய்ய முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்தார். இப்பேற்பட்ட பாக்கியத்தை வேறு எந்த தலைவரும் கொடுத்தது கிடையாது. உலகத்திலே ஒரு ஒப்பற்ற தலைவர், நிகரற்ற தலைவர் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இந்த நாளில நாம் பார்க்கின்ற போது இந்த இயேசு என்னும் மாபெரும் ஜெப வீரன், ஜெப ஆவி
இப்பொழுதும் அவருடைய சீஷர்களிடத்துல வந்திருக்கிறதை, அதனால அவர் பலப்படுவதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட அவர் பரிசுத்த ஆவி எப்பொழுது வருகிறது என்றால், லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவி அவர் மேல் இறங்கி வந்தது. The Spirit descended upon our Savior when he was praying. ஆகவே ஜெபிப்பது நம்முடைய உயிர் மூச்சாக இருக்கட்டும். மார்ட்டின் லூத்தர் சாட்சியா அந்த காரியத்தை செய்தார். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஜெபித்ததுனால அவரை நம்பி ஆண்டவர் சீர்திருத்தம் செய்கிற காரியத்தை கொடுத்தார். சபையில சீர்திருத்தம் ஏற்பட்டு இன்றைக்கு நீயும் நானும் கர்த்தருடைய அந்த சுத்த சுவிசேஷத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் இதற்கு காரணம் அவர் செய்த தியாகமான ஜெபம். ஆகவே நீயும் நான் கூட அதிகமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். So prayer is both the thermometer and a thermostat of the local church. இல்லையா? நம்முடைய இந்த திருச்சபைக்கு அது ஒரு தெர்மாமீட்டர் போல. ஒரு ஜுரம் இருக்குன்னா நம்ம எதை செக் பண்ணுவோம்? ஆமா, சாகிரத்துல அது தெரியும் எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு. அதே போல இது ஆவியிலே நம் திருச்சபை அனல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையிலே, கர்த்தருடைய சாஸ்திரத்திலே நாம் பலம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். அதுவே தான் அதற்கு ஒரு உதாரணமாக தெர்மோஸ்டாட் இல்லையா? இந்த பிளாஸ்க் நம்ம பார்த்துப்போம் இல்லையா? உள்ள இருக்கிறது அது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா அந்த தண்ணி, அந்த டீயோ காஃபியோ ஊற்றி வைக்கிறது அப்படியே அந்த சூடு. ஆவிலே நீங்கள் அதாவது அனல் உள்ளவர்களா இருங்கள் என்று சொல்லி ரோமர் 12:11 நாம் பார்ப்போம். ஆவிலே அதாவது அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆகவே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய சென்றவர்கள் ஆவிலே அனலாயிருக்க வேண்டும் என்றால் அவர் ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபத்தை அவர்கள் செய்து கர்த்தருடைய பலனை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே காலகட்டத்தில் அப்போஸ்தலர் 18:25 பார்க்கிறோம். அப்போலோ என்பவர் அவர் ஆவியிலே அனல் கொண்டவராக போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். எல்லாரும் ஆவியிலே அனல் உள்ளவர்களாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக நாம் பார்க்கிற போது the disciples believed in God's leading. இங்கே 11 பேர் மாத்திரமே இருக்கிறார்கள் இல்லையா? ஒருத்தர் குறைஞ்சு போச்சு. அந்த குறைஞ்சு போனவர் யாருன்னா நமக்கு நல்லா தெரியும், யூதாஸ் காரியர். 11 பேர் தானே இருக்கிறாங்க, அவங்க ஒருத்தர் குறைஞ்சு போனார்னா இல்லையே. 24ஆம் வசனத்துல பாருங்க, எல்லாருடைய இருதயம் அறிந்திருக்கிறார் யூதாஸ் என்பவர் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் அந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக 12 என்பது அது ஒரு முழுமையாக கடவுள் நிர்ணயம் பண்ணின ஒரு எண். அந்த 12 இன்றைக்கு நம்ம வாசி கேட்ட வெளிப்படுத்துற விஷயத்தில் கூட அந்த 12 இல்லையா? 12 விளக்குகள் என்று சொல்லி இருக்கிறோம். அப்புறம் 12 வேற என்ன நான் போட்டிருக்குது இன்னைக்கு வாசி கேட்டாங்க 12 விருட்சம் இருந்துச்சு. சோ இந்த 12 என்பது முக்கியமானது. 12 அந்த கோத்திரம் தான் அங்கே ஆட்சி செய்வார்கள் என்று இந்த காரியங்கள் எல்லாம் 12 அப்போஸ்தலர்கள் இல்லையா? இந்த காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தும் விஷயத்தை போட்டதுதான் அது மிக முக்கியமானது. ஆகவே சோ அந்த ஒரு முக்கியமான நபர் சேர்க்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல எல்லாரும் சீஷர்களாக மாற்றப்பட வேண்டும். இது கடவுளுடைய திட்டம். ஆனால் அந்த ஒரு மனுஷன் இந்த ஒற்றுமையில அவன் தவறி போனான் என்றால் தவறி போனான். அவனுக்கு உண்மையான ஒரு அதாவது கடவுள் மேல் பக்தி இருந்ததாக தெரியவில்லை. அவன் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தான். அவனுடைய ஆசை எல்லாமே அந்த பணத்தின் மேல தான் இருந்தது. அவனுடைய நம்பிக்கை இயேசுவின் மேல் இல்லை, மாறாக அந்த பணப்பையின் மேல் இருந்தது. பணம் இந்த உலகத்துல இருக்கும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. ஆகினால பணத்தை நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் நம்பலாம், ஆனால் முழுமையாக இயேசுவை நம்புங்கள். ஏனென்றால் கடைசி வரைக்குமாய் நம்மை கரை சேர்க்க வல்லவர் ஆண்டவர். மற்றும் பணம் நம்முடைய ஜீவனை கொடுக்காது, நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்காது. ஆகவே இந்த மனுஷன் செய்த ஒரு காரியம் அதுதான். அந்த பணத்தினாலே தன்னுடைய எஜமானனை அவர் காட்டி கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். சோ பண ஆசை ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு வழிமாறி செல்ல வைக்கிறது என்பதை பார்க்கிறோம். அவன் துரோகியா மாறி போனான். அவனுடைய உள்ளத்துல கர்த்தருடைய ஆவி, இந்த ஆவி அனுள்ளதாய் அவன் இருக்க வழியே கொடுக்கவில்லை. பிசாசானவன் உள்ளத்துல புகுந்து கொண்டான். பிசாசானவன் பிரிவினையின் ஆவியை உண்டு பண்ணுகிறவன், பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் சேர்க்கிறவர். இங்க எல்லாரும் எருசலேமிலே கூடி வாருங்கள் என்று சொல்லி சொன்னார். ஆனால் இவனுடைய உள்ளத்திலோ பிசாசு புகுந்து கொண்டதுனால அவன் செய்த காரியம் என்ன? ஆண்டவரை காட்டி கொடுத்தான். அந்த பணத்தை வைத்து அவனால் வாழ முடிந்ததா?
சாதிக்க முடிந்ததா? எதையும் செய்ய முடியவில்லை. கடைசியில அந்த பணத்தை கொண்டு ஒரு இடத்தை வாங்க, அக்கேல்காமா என்று சொல்லி, ரத்த நிலம் என்று சொல்லி, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கொண்டு வந்து இந்த இந்திய நாட்டிலே நமக்கு சேர்த்து வைத்த சொத்துக்களை அநியாயமாக விற்பதும் சரி, அதை 99 வருடத்திற்கு நீண்ட கால குத்தகை கொடுத்தது கூட கிட்டத்தட்ட அப்படிதான் அந்த ரத்த நிலம். அதனால் வருகின்ற பணத்தை வைத்து யாருமே வாழ முடியாது என்பதை சொல்லுங்க. ஏனென்றால் அது தியாகத்தினால் செய்யப்படுகின்ற ஒரு காரியம். அது ரத்த பிளட் மணி. ஆகவே மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த ஒரு மனுஷனை எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால், எங்களுடைய இஷ்டப்படி நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் சொல்லி விரும்பல. அது தேவைப்பட்ட ஒரு காரியம் என்னென்றால், 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்துல, அவன் யோவான் ஸ்நானம் செய்த அந்த காலத்திலிருந்து அந்த ஊழியத்துல இந்த விஷயத்தை எல்லாம் தெரிந்து கொண்டவனாக இருக்க வேண்டும் இல்லையாமா? யோவான் ஸ்நானன் காலத்திலிருந்து அந்த ஊழியத்தை எல்லாம் அறிந்தவனாக, அடுத்து இயேசு சுவாமியோடு அவன் உண்டு உறங்கி இந்த காட்சிகள் எல்லாம் பார்த்தவனாக இருக்கட்டும், அவருடைய உயிர்த்தெழுதலை பார்த்தவனாக இருக்கட்டும், அவருடைய பரத்துக்கு ஏறி உட்பனதை பார்த்தவனாக இருக்கட்டும். அதுதான் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். இப்பேற்பட்ட ஒரு ஐ விட்னஸ் தான் தேவைப்படுகிறது. அந்த ஐ விட்னஸ் ஒருத்தர் தேவைப்படுது. 2 பேரை அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. ஒருத்தருடைய பெயர் பர்சபா என்னப்பட்ட யோசேப்பு, இன்னொரு பேர் மத்தியா என்ன சொல்லி 23ஆம் வசனம். அதற்கு அவர் செய்கிற காரியம் என்ன? இந்த 2 பேரும் நம்ம சீட்டு போட்டு நம்மளே எடுத்துடலாம், நம்மளே செலக்ட் பண்றாங்க இல்ல, அவர் ஜெபிக்கிறார்கள். எல்லாம் 24ஆம் வசனத்துல, எல்லாருடைய இருதயங்களையும் மறைந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்கு இடத்திற்கு போகும்படி எழுந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தலர் பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவர் 2 பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவளை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலரோடு சேர்த்துக் கொள்ளப்பட்டான். 11ஓடு இன்னும் ஒன்று சேர்த்துக் கொள்ளப்படுவது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு பெரிய லென்த்தி ப்ரோசஸ், பிரேயர்ஃபுல் ப்ரோசஸ் என்பதை இவர்கள் செய்தார்கள். கர்த்தரை கேட்டார்கள். The disciples believed in God's leading. அவர் எங்களை நடத்தட்டும், நாங்கள் அல்ல. இந்த திருச்சபையை அவர் நடத்தட்டும் என்று சொல்லி, நாம் திருச்சபையினுடைய போதகரும் சரி, திருச்சபையினுடைய பொறுப்பாளர்களும் சரி, மூப்பர்களும் சரி, சுவாமி நீர் எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி கேட்கின்ற போதுதான் திருச்சபை அந்த வளர்ச்சியை நாம் பார்க்க முடியும். எல்லா திருச்சபை அப்படித்தான் செய்ய வேண்டும். நாம இயக்க முடியாது. இதை இயக்குகிறவர் இந்த திருச்சபையினுடைய சிரசும் அஸ்திவாரமாக இருக்கின்ற ஆண்டவர். நாம் அதனுடைய சரீரமாக இருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இங்கே அதாவது 99 என்று இருக்கின்ற போது இன்னும் ஒன்று சேர்ந்தால் அந்த 3 டிஜிட் என்பது வரும் இல்லையா? இந்த ஒருவன் என்று போடுவது போல சென்ட் அதுல முழுமை இருக்கிறது. முழுமையை கடவுள் விரும்புகிறவர். இங்கே கூட அந்த ஒரு அப்போஸ்தலரை தெரிந்து கொண்ட விதம், இப்படியாக ஜபத்திலே கர்த்தருடைய வழிகாட்டுதலுக்காக அவர் காத்துக் கொண்டிருந்தார்கள். மனுஷனுடைய எண்ணம் செம்மையாய் தோன்றும். நம்ம எப்படியாவது முடிவு பண்ணிடலாம். இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அநேகர், அதாவது பொறுப்புகளுக்கு, பெரிய தலைமை பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவர்கள் அமைதியா இருக்காங்க. எதுவும் பேசுறது கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்களோ, தேர்ந்தெடுத்தவங்க பணம் செலவு பண்ணவங்க அவன் சொல்றதை கேட்கணும், அவ்வளவுதான். இன்றைக்கு திருச்சபையில வளர்ச்சியே கிடையாது, ஆவிக்குரிய வளர்ச்சி கிடையாது. புதிய திருச்சபைகள் உருவாகவில்லை, அதை பற்றி கவலை இல்லை. தலைமை பொறுப்புக்கு வருவர்கள் பேச வேண்டும், இறங்கி செயல்பட வேண்டும். அதுதான் இன்றைக்கு சொல்லப்படுகின்ற ஒரு காரியம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். இன்றைக்கு உன்னை நம்பி இந்த திருச்சபை கொடுக்கிறார் என்றால், திருச்சபை சொல்லுவோம், நம்முடைய திருச்சபை சொல்லவில்லை, நம்முடைய திருச்சபையினுடைய தலைமையை சொல்லுகிறேன், தலைமையிடத்தை சொல்லுகிறேன். 100 வருடம் ஆன திருச்சபையிலே ஏன் இன்னும் 3 நாடுகளே இருக்கிறது? ஏன் மக்களிடங்களுக்கு பரப்பி செல்லவில்லை? ஏன் ஆந்திராவுக்கு போகவில்லை? ஏன் வட இந்திய பகுதிகளுக்கு செல்லவில்லை? ஏன் புதிய திருச்சபைகள் உருவாகவில்லை? அதை பற்றி கவலை இல்லை. தலைமை பொறுப்புக்கு வருபவர்கள், அவர்களை கொண்டு வந்தவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அமைதியா போடுறது, ரப்பர் ஸ்டாம்ப் இருக்கிறது நல்லது கிடையாது. இதெல்லாம் கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கு. ஏனென்றால் மறுபடியும் அந்த வாய்ப்பு வராது. கொடுக்கப்படுகின்ற போது நீ செய்ய வேண்டும். இல்லை என்றால் நீ ஏன் வருகிறாய்? 2 பேருமே அவர்களை, அதாவது ஐ விட்னஸ், கர்த்தருடைய ஊழியத்தில் பங்கு பெற்றவர்கள். ஆனால் ஒருவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்.
அவருடைய பெயர் என்ன என்று பார்க்கின்ற போது அந்த மத்தியாவுடைய பெயர் தி கிஃப்ட் ஆஃப் யாவே, யெகோவாவின் பரிசு என்று சொல்லி கடவுளத்துல கேட்கின்ற போது அவர் தங்கத்தை, அதாவது தகடையும் தங்கமாக மாற்றக்கூடிய கடவுள் இல்லையா? நான் பெருமையாய் வருகிறேன் சுவாமி, என்னை நிரப்பும் என்று சொல்லுகின்ற போது உன்னையும் என்னையும் பரிசுத்த ஆவியானவர் கடவுள் நிரப்பி அவர் கேட்ட சாட்சியாக இந்த உலகத்திலே அவர் எழுப்பி பிரவாசிக்கும்படி செய்வார். அவரிடத்துல நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி நீதிமொழிகள் 14:12 நாம் பார்க்கிறோம். ஆகவே so they filled the vacuum created by Judas Iscariot by prayer, and also they sought God's leading in their life. இல்லையா? கர்த்தருடைய வழிகாட்டுதல். ஆகவே இன்றைக்கு நம்முடைய ஊழிய வாழ்க்கையிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வழிகாட்டுதல் நமக்கு தேவை. அவர் இல்லாமல் நாம் வாழ முடியாது. இந்த உபத்திரப்பட்ட உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனால் கூட அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்ற எண்ணத்தோடு அவர் கேட்டு சாட்சியாக தொடர்ந்து ஜீவிக்க கடவுள் அனுகிரகம் செய்வாராக. ஆமென். லாபத்துக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களை கிறிஸ்தியஸ்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக.